அந்தோனியார் கோயில் திருவிழாவுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம் பார்த்துக்கோங்க. இங்கே இது என்னென்னா தைப்பூசம் இங்கே ஒவ்வொரு சிவலிங்க சாமி கோயிலில் கொடியேறப்ப டைம் தான் அந்தோனியார் கோயிலையும் கொடியேறும். ஆனால் நாங்கள் இந்த என்னென்னா தேரோட்டத்தன்னைக்கு அங்கே திருவிழா பார்த்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை. அதனால் அங்கே கிளம்பிட்டோம். நாங்கள் காலையில் தேரோட்டம் பார்த்துட்டு சாயந்தரம் அந்தோனியார் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் ஊரில் ஆட்கள் எல்லாம் நாங்கள் வந்து இந்த பரதூர் ஒவ்வொரியிலேருந்து பரதூர் வரைக்கும் அந்த பீச் வழியாக ஒரு ஏரியா உண்டு பார்த்துக்கோங்க. அது வழியாக பனங்காட்டு வழியாக நடந்து போவோம். இந்த வாட்டி என்னென்னா கொஞ்சம் என் ஃப்ரெண்டு வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்க வர முடியல. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு ரீசனால் அவங்கள விடலை. அதனால் நானும் என் ஹஸ்பண்ட் என் பாப்பா 3 பேர் மட்டும் வந்தோம். சரி ஒருத்தர் நைட்டு 6 மணி ஆகிட்டு 5 மணிக்கு மேலே ஆகிட்டு. ஏன்னா எல்லோரும் கிளம்பிட்டாங்க கூட உள்ளவங்களாம். சரி அப்போ நம்ம வந்து தனியாக பைக்கில் போயிடலான்னு சொல்லிட்டு பைக்கில் வந்தோம். பைக்கில் வந்துட்டு நாங்கள் உள்ளே போய் சர்ச்சில் போய் சாமி கும்பிட்டுட்டு சப்பரம்லாம் வெளியே இருந்தது. அதெல்லாம் சப்பரத்தெல்லாம் பார்த்து சப்பரத்தெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு அடுத்து வெளியே வெயிட் பண்ணிட்டு தான். நான் எப்போ மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நான் அந்தோனியார் கோயிலுக்கு போவேங்க. மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிரும். நான் சிவலிங்க ஐயாவையும் கும்பிடுவேன், அந்தோனியாரையும் கும்பிடுவேங்க. எனக்கு எல்லா சாமியும் ஒன்று தாங்க. நான் மொத்தத்தில் எப்படின்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது, யாரையும் தப்பாக பேசக்கூடாது, அடுத்தவங்கள கெடுத்து பேசக்கூடாது முதல்ல. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ரொம்ப நன்றி.